வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சிகண்டியின் சாபம், சபதம் என்ன அப்படின்றத நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். நான் எத்தனையோ மகாபாரத கதைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல இந்த சிகண்டியோட கதை ரொம்ப முக்கியமானது. நமக்கு பீஷ்மரை பத்தி தெரியும். அவர் மிகப்பெரிய வீரன். எல்லாருக்கும் தலைவர் மாதிரி, பிதாமகன் மாதிரி, மிகப்பெரிய ஒரு அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மூத்தவர். இவரை எப்படி ஒரு பெண் தாக்கனா, எதுக்காக தாக்கனா, அந்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம். காசிராஜனுக்கு 3 மகள்கள். அம்பை, அம்பிகா, அம்பாலிகா 3 பேர். இந்த 3 பேரும் அழகுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சுற அளவுக்கு இருந்தது. அத்தனை அழகு. இவங்க 3 பேரும் தாய் இல்லாததுனால அவங்க அப்பா ரொம்ப அன்பா வளர்த்தாரு. இந்த 3 பேருக்கும் சுயவரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு பசங்க கிட்ட கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாவை விட்டு பிரியறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ரகசியமாக தான் முடிவு செய்யணும் அப்படின்ட்டு பசங்க 3 பேரையும் கூப்பிட்டு, நாளைக்கு உங்க 3 பேருக்கும் சுயவர ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதனால நாளைக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 3 பசங்களுக்கும் சந்தோஷம். இதுல அம்பை மாத்திரம் யோசிச்சபடியே நிக்கிறா. நேரா அப்பாவை போய் பார்க்கறா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். நான் சால்வ நாட்டு மன்னனை விரும்புறேன். நான் ரொம்ப நாளாவே அவரை ஆசைப்பட்டேன். ஒரு சமயம் காட்டுக்கு போகும்போது அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுல இருந்து கல்யாணம் பண்ண அவரை தான் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க சந்தர்ப்பம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க திருமண வார்த்தையை பத்தி பேசல, அதனால நான் சொல்லல அப்படின்ற. ஆனா அப்பா கோச்சிக்கல. பரவாயில்லம்மா, நாளைக்கு சுயவரத்துக்கு சால்வ நாட்டு மன்னனையும் நான் அழைக்கிறேன், வரட்டும். நான் வைக்கிற போட்டியில ஜெயிக்கிட்டோம், நீ மாலையா அவருக்கே போடு, இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சுயவரம்ன்றது நம்ம பெண் பார்க்கும் படலம் மாதிரி. இளவரசியை கொண்டு மாலையோட நிக்க வைப்பாங்க. அரசர் ஏதாவது ஒரு போட்டி வைப்பாரு. அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அது வரைக்கும் இளவரசி வரமாட்டாங்க. அந்த போட்டியில ஜெயிச்ச அப்புறம் எல்லாரும் அதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு, அதாவது அதுக்கு ஜெயிச்சவங்க எல்லாம் தகுதியானவங்கன்னு நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இளவரசியை கூப்பிட்டு வருவாங்க. அந்த ஒரு 5 பேர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த 5 பேர்ல யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு அவ மாலை போடுவா. இதுதான் திருமண முறை. இந்த அரசரும் எல்லா நாட்டு மன்னர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கும் நம்ம அந்த சால்வ நாட்டு மன்னனை கண்டிப்பா திருமணம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இந்த பெண்ணும் மகிழ்ச்சியா இருக்கா. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும். அஸ்தினாபுரத்துல சத்தியவதி சந்தனு மகாராஜாவுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒருத்தர் சித்ராங்கன், இன்னொருத்தர் விசித்திர வீரியன். இந்த 2 பசங்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும், அதனால நீ தான்ப்பா இதுக்கு பெண் பார்க்கணும் அப்படின்னு சத்தியவதி பீஷ்மர் கிட்ட சொல்லிட்டாங்க. பீஷ்மரும் தன்னுடைய தம்பிகளுக்கு நல்ல இடத்துல பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய இடத்துல பெண் பார்த்துக்கிட்டே இருக்காரு. காசிராஜன் சுயவரம் அப்படின்னு சொன்னதுமே அவருடைய தேர் அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நேரா காசி நகரத்துக்கு வந்தாரு. அரண்மனை வாசல்ல தேரை நிறுத்தினாரு. யாருக்கிட்டையும் பேசல. ஏன்னா இவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு அடிமைகள், அஸ்தினாபுரத்துக்கு. அதனால இவங்கெல்லாம் பயம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா அஸ்தினாபுரம்ன்றது மிக பெரிய நாடு. அந்த நாட்டில இருந்து இவர் நேரா வராருன்னா இந்த அரசர் கூட பயம், ஏதாவது ஒரு பிரச்சனையோ அப்படின்னு. யாருமே வாயை திறக்கல. நேரா போனார். பெண்கள் அலங்கரிச்சிட்டு இருந்த அறைக்கு போயிட்டு
அந்த 3 பெண்கள்கிட்டயும் சொல்றாரு. நீங்க 3 பேரும் உடனே என் கூட கிளம்பணும். கிளம்ப மறுத்தீங்கன்னா, இந்த இடத்திலேயே உங்க அப்பாவ கொன்னுட்டு உங்கள கூட்டிட்டு போக முடியும். அத்தனை பேருக்கும் ஒரு வித பயம் வந்துருச்சு. எந்த பெண்ணுக்கு தான் அப்பாவ இழந்துட்டு நம்ம போனோன்றத விட, அத விட நம்ம போலாம் அப்படின்னு முடிவெடுத்து 3 பேரும் நடந்து வராங்க. இத பார்த்த காசிராஜனும் வாயே தடுக்க முடியாது. மற்ற அரசர்களும் இத பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அந்த சால்வ நாட்டு மன்னன் மாத்திரம் எந்திரிச்சு, இந்த அம்பையை நான் விரும்புறேன் அப்படின்றார். ஏன்னா அவன் கொஞ்சம் தைரியமான மன்னன். அவ்வளவுதான். பீஷ்மருக்கு கோவம். எவ்வளோ தைரியம் தான் என்ன தடுப்ப? என்ன தடுக்கிறதுக்கு ஒருத்தன் கூட இந்த நாட்டுல கிடையாது. உனக்கு யார் இந்த துணிச்சலை கொடுத்தது? அப்படின்னு அத்தனை பேர் எதிர்க்க அவனை நல்லா அடிச்சு போட்டுட்டு இந்த 3 பெண்களையும் கூட்டிக்கிட்டு அவருடைய தேர் கிளம்பி போயிடுச்சு. இந்த சால்வ நாட்டு மன்னனுக்கு அவமானம், அசிங்கம். இத்தனை அரசர்கள் முன்னாடி அடி வாங்கிட்டோமே. இந்த இடத்துல அம்பை நம்மள எதுவுமே சொல்லாம சைலண்டா போயிட்டால. ஏன்னா உள்ள நடந்த விஷயம் இந்த மன்னனுக்கு தெரியாது. நீங்க என் கூட வர மறுத்தீங்கன்னா உங்க அப்பாவோட உயிர் போகும். இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு 3 பேரும் பீஷ்மர் பின்னாடியே போயிட்டாங்க. பீஷ்மர் நேரா அஸ்தினாபுரத்துக்கு கூட்டு போறாரு. 3 பெண்களையும் இட்டுன்னு போய் நிறுத்திட்டு தன்னுடைய தம்பிகளை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா உங்களுக்கு எந்த பெண்ணை பிடிச்சிருக்கோ அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒருத்தர் அம்பிகையா பிடிச்சிருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அடுத்தது அம்பாலிகாவை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுல அம்பை மாத்திரம்தான் நிக்கிறா. நிக்கும்போது இந்த பீஷ்மர் சொல்றாரு, நீ உன் நாட்டுக்கு போகலாமா? நீ ஏதோ ஒரு பையனை விரும்புறேன்னு சொன்னியே, அவளை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் தம்பிங்களுக்கு இந்த 2 பெண்ணு பிடிச்சிருக்கு, அதனால நாளைக்கு திருமணம் நடந்துரும், நீ கிளம்பு அப்படின்ட்டார். இவளுக்கு ஒரு விதத்துல சந்தோஷம், நம்ம நினைச்ச வாழ்க்கைய வாழ போறோம்னு. நேரா கிளம்பி சால்வ நாட்டுக்கு வந்துட்டான். இந்த சால்வ நாட்டு மன்னனை பார்த்து, நான் கூட்டிட்டு போனாங்க, பீஷ்மர் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், என்னை ஏத்துக்கோ. நேரா அதனால தான் தைரியத்தோட உன்னுடைய நாட்டுக்கு வந்துட்டேன். நான் விரும்பினவங்க கூட என்னுடைய வாழ்க்கை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த மன்னன் சொல்றான், எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னு இவன் கேட்குறான். நம்ம எத்தனை வருஷமா விரும்பினோம்? விரும்பினது சரிதான். ஆனா அரண்மனையில இருந்து உன்னை தூக்கிட்டு போகும்போது, உன்னை கடத்திட்டு போகும்போது என்ன தாக்குனாங்கல்ல, அப்ப நீ ஏன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல? இல்ல உங்களுக்கு அங்க நடந்த விஷயம் தெரியாது. எனக்கு அதை பத்திலாம் கிடையாது. அத்தனை பேர் எதிர்க்க அடி வாங்கிட்டேன், அசிங்கப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் உன்னை அந்த பீஷ்மர் கூட்டிட்டு போய் தேவையில்லைன்னு அனுப்பிச்சிட்டாரு. உன்னை ஒதுக்கிட்டாங்க. உன்னை யாரும் விரும்பலன்னு அனுப்பிச்சிட்டாங்க. நான் இப்ப கல்யாணம் பண்ணேன்னா கூட பீஷ்மர் வேண்டான்னு சொன்ன ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு என்னை அசிங்கமா நினைப்பாங்க. அதனால உன்னை நான் ஏத்துக்குனா இதை விட அவமானம் என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அதனால என் வாழ்க்கையில இனி நான் உன்னை நினைக்க மாட்டேன், விரும்ப மாட்டேன். தயவுசெய்து வெளியில போயிடு அப்படின்ட்டு. இந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. திரும்பவும் தன் நாட்டுக்கு போறதுக்கு அவமானம். ஏன்னா சுயவரம் அப்படின்னு நடந்து ஒரு மன்னர் கூட பெண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் அந்த பெண் தந்தையுடைய நாட்டுக்கு திரும்பி வரக்கூடாது, அசிங்கம். ஒரு நல்லா வாழும்போது வரலாம், அது தப்பு இல்லை. இது இவர் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அனுப்புறது அவமானமான விஷயம். அப்படியே போனாலும் அந்த அப்பாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு, அந்த பெண்ணுக்கு இதுக்கப்புறம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு சுயவரம் நடந்து அந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு. பீஷ்மர் கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த பொண்ணை வேணான்னு எதுக்கு சொன்னாருன்னு தெரியாது. நம்ம எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க.
நேரா இவ அஸ்தினாபுரத்துக்கு போயிட்டு பீஷ்மர்கிட்டயே கேட்குறா, ஐயா நீங்க 3 பேரையும் கூட்டிட்டு வந்தீங்க. எங்க உடன் பிறந்த 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஆகல. அதனால என்னுடைய வாழ்க்கை இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. நான் விரும்பினவன போய் கேட்டாலும், நீங்க அந்த இடத்துல அவன அவமானப்படுத்திட்டீங்க. என்னை ஏத்துக்க மாட்டேன்றான். நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன நீங்க திருமணம் பண்ணிக்கங்க. அப்படின்னோனே, என்னம்மா சொல்ற? நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு சபதம் பண்ணி குடுத்துருக்கேன். நான் ஒரு பிரம்மச்சாரி. இந்த ஜென்மத்துல நான் திருமணம் செஞ்சுக்க கூடாது. அதனால உன்னை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். அந்த எண்ணம் எனக்கு துளி கூட மனசுல கிடையாது. நீ வேணா ஊருக்குள்ள போய் பாரு. நல்ல வீரன் எவனாவது கிடைச்சா கல்யாணம் பண்ணி வாழ். இது எவ்வளோ அவமானமான விஷயம். நாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தது அவமானம். அதை விட தான் விரும்பினவன அடிச்சு போட்டுட்டு கூட்டிட்டு வந்தது அவமானம். விரும்பினவன் வேணான்னு சொன்னது ஒரு பெரிய அசிங்கம். சரி, சண்டைக்காரன் காலில் விழறத விட சாட்சிக்கார காலில் விழலான்ற மாதிரி பீஷ்மர்கிட்டயே வந்து கேட்டோம். அவரும் வேணான்னு நிராகரிச்ச அப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அவளை யாருமே திருமணம் பண்ண யோசிப்பாங்க. அதனால பீஷ்மருக்கு இணையான வீரன் யாரு அப்படின்னும் போது அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த பரசுராமர் தான். இவர் தான் பீஷ்மருக்கு இணையான கலைகளை கற்றவர். நேரா அவரை போய் பார்க்குறான். பீஷ்மர் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரு, அழிச்சிட்டாரு. பரசுராமருக்கு கோபம் வந்துருச்சு. இது என்னது இது? பீஷ்மர் இந்த செயலை செஞ்சாரா? ஒரு பெண்ணுக்கு தீங்கு செஞ்சிருந்தா நிச்சயம் அவரை நான் சும்மா விட மாட்டேன், நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் எப்படியும் பீஷ்மரை அழிச்சிடுவாரு அப்படின்னு நினைச்சு காத்துட்டு இருக்கா. பீஷ்மரை கூப்பிட்டு வந்து இவரும் பயங்கரமா தகராறு பண்றாரு. சண்டை போடும்போது பீஷ்மர் வந்து நடுப்புறம் தடுத்து அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க விஷயம் தெரியாம என்னை தாக்குறீங்க. நான் அந்த பெண்ணை தொடக்கூட இல்லை. இந்த மாதிரி விஷயம் நடந்தது. என் தம்பிங்க வேணான்னு சொன்னதுனால நீ உன் நாட்டுக்கு போன்னு சொன்ன. இதுதான் நடந்தது அப்படின்னவனே அவர் வந்து நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ போய் நிம்மதியா இரு. நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்து, என்னால பீஷ்மரை தாக்க முடியாதுமா. அவர் தப்பு பண்ணல. இவ்வளோ அநியாயம் பண்ண ஒருத்தரை எப்படி நீங்க தப்பிக்க விடுவீங்க? நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அதே இடத்துல ஒரு தீயை மூட்டி பெரிய யாகத்தை உண்டு பண்ணி இவ அதை எதிர்க்க உட்கார்ந்து சிவனை நோக்கி தவம் இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் தவம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. தவம் இருந்ததுமே இவளுடைய தவத்தோட பயனால ஈசன் வந்துட்டார். என்னம்மா வர வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு பீஷ்மரை அழிக்கணும். இல்ல, அதுக்கு இந்த ஜென்மத்துல வாய்ப்பு கிடையாது. இல்ல, எனக்கு இப்பவே அழிக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா, அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒரு வரம் இருக்கு. இன்னும் 500 வருஷம் வாழக்கூடியவர். நீ நினைச்சாலோ நான் நினைச்சாலோ அழிக்க முடியாது. அவரு அவ்வளோ வரம் பெற்றவர். அவரை விரும்பினாதான் அழிய முடியும். அதுவும் சாதாரண அழிவு கிடையாது. அவரு விருப்பப்படிதான் அழிய முடியும் அப்படின்னு அந்த ஈசனும் சொல்லிட்டாரு. நான் இப்ப அழிக்க முடியாதா? உனக்கு இந்த ஜென்மத்துல வாய்ப்பு கிடையாது. இந்த ஜென்மத்துல உனக்கு அதுக்குண்டான தகுதியும் ஆற்றலும் கிடையாது. அடுத்த ஜென்மத்துல தான் நடக்கும். அடுத்த ஜென்மம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டவொடனே, இன்னும் பல ஆண்டுகள் நீ காத்திருக்கணும் அப்படின்னோடனே, நான் ஏன் பல ஆண்டுகள் காத்திருக்கணும் அப்படின்னு அந்த நெருப்புல குதிச்சு உடனே உயிரை விட்டுட்டான். அந்த யாகம் பண்ணியிருந்தா இல்லையா, அந்த நெருப்புல குதிச்சு உயிரை விட்டுட்டான். இந்த துருபதன், பாஞ்சால நாட்டு அரசன் துருபதனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இந்த குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. இந்த குழந்தை வளர வளர ஆணா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம சிகண்டி, அதாவது திருநங்கையா
வாழ ஆரம்பிச்சிட்டா. இவளுடைய பேர் தான் சிகண்டி. இந்த துருபதனுக்கு இத வெளியில யார்கிட்டயும் சொல்றதுக்கு அசிங்கம். அதனால அவரும் சொல்லல. அவர் நாட்ட ஆள்றதுக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தான் யாகம் பண்ணி, அதுக்கப்புறம் திஷ்டதுய்மனும் திரௌபதியும் பிறந்தாங்க. இப்ப மகாபாரத போர் நடக்குது. இந்த போர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லாமே நடக்குது. பீஷ்மரை தாக்க வேண்டிய நேரம் வரும்போது இந்த அர்ஜுனன் மட்டும் சொல்றான், எனக்கு தந்தையை போன்றவர், குருவை மாதிரி அவர் அழிக்க முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உடனே கிருஷ்ணரு எல்லாமே யோசிக்கிறாரு. இவரு என்ன வேண்டுதல் வச்சிருப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது, பீஷ்மர் ஒரு சபதம் வச்சிருக்காரு. அவர் என்ன சபதம் வச்சிருக்காருன்னா, என்னுடைய இறப்புன்றது நான் விரும்பும் போதுதான் நடக்கணும். ஒரு வீரமா அந்த மரணம் இருக்கணும், உண்மையா இருக்கணும் அந்த மரணம். இன்னொன்னு, எனக்கு ஆண்களை எதிர்க்கிறதுல பிரச்சனை இல்லை, பெண்களை எதிர்க்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் யார் வந்தாலும் அவங்கள எதிர்க்க மாட்டேன். அதாவது திருநங்கை வந்தா அவங்கள எதிர்க்க மாட்டேன், ஆயுதத்தை கீழே போட்டுருவேன். ஏன்னா ஆயுதம் கையில இருக்கிற வரைக்கும் அவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே திரௌபதியுடைய அக்காவான இந்த சிகண்டியை இவங்க கூப்பிடுறாங்க. சிகண்டிக்கு போன ஜென்மத்து ஞாபகம் நல்லா இருக்கு. அவங்களும் இந்த பீஷ்மரை தாக்கறதுக்கு உண்டான நேரத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வர்றதை பார்த்ததுமே பீஷ்மருக்கு கோபம். போர்க்களத்துல பெண்ணை வர வைக்க கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவ பெண்ணும் இல்லாமல் ஆணும் இல்லாமல் இருக்கிற திருநங்கை அப்படின்னு சொன்னதுமே உடனே அவர் தன்னுடைய ஆயுதத்தை கீழே வச்சிட்டாரு. கீழே வச்சு அடுத்த நிமிஷமே சிகண்டிய பார்க்குறாரு. அவருக்கு அப்பதான் தெரியுது, இது போன ஜென்மத்து பகை, அதை இப்போ நிறைவேற்ற வந்திருக்கா அப்படின்னு. அந்த சிகண்டிய முதல் அம்பு போட சொல்றாரு. அந்த சிகண்டி முதல் அம்பு போட்டதுமே அவர் கீழே விழும்போது இந்த பீஷ்மர் உடனே கீழே விழாத மாதிரி அந்த அர்ஜுனன் வில்லுல ஒரு படுக்கையை செஞ்சு அதுல பீஷ்மரை படுக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவரை தாக்கியாச்சு. அவருடைய உயிர் பிரிகிற நேரத்துல இந்த பீஷ்மர் சொல்றாரு அம்பைக்கிட்ட, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு என்னை நீ மன்னிக்கணும், அதுக்குண்டான தண்டனையை நீ கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம், இனியாவது நிம்மதியா இரு, நான் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஒரு பெண்ணுக்கு நம்ம துரோகம் செய்யறது எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. அது வம்சங்களையே பாதிக்கக்கூடியது. இவர் விளையாட்டா தன்னுடைய தம்பிகளுக்கு திருமணத்துக்காக தன்னுடைய வீரத்தை காமிக்க கொண்டு அந்த பெண்ணை வேணான்னு சொன்னதுனால எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு அவ திருநங்கையா மாறி அந்த பீஷ்மரை வீழ்த்துற அளவுக்கு இருக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சபதம். அவ சபதம் நிறைவேறிடுச்சு. இந்த இடத்துல பீஷ்மர் படுத்த படுக்கையா இருக்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த அம்பையுடைய சாபம் தெரியும், அங்க இருக்கிற கிருஷ்ணர் தான் உண்மையான பரமாத்மான்றது தெரியும், ஒவ்வொருத்தருடைய நிலையும் அவருக்கு துல்லியமா தெரியும். அதனால அவரு அந்த கிருஷ்ணரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடவுளோட கையில இறக்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த அம்பு படுக்கையில இருக்கும்போது தான் அந்த கண்ணனுடைய 1000 பேர்களை ஜெபிக்கிறாரு. அதுதாங்க சரசரநாமம். இந்த அம்பு படுக்கையில இருக்கும்போது தான் இவர் அந்த கிருஷ்ணனை பத்தி சொன்ன விஷயம்தான் சரசரநாமம். 8வது நாள் பீஷ்மருடைய விருப்பத்தின்படி, அதாவது அவருடைய விருப்பத்தோட படி அந்த உயிர் பிரியுது. சிகண்டியுடைய சாபம் நிறைவேறுது. எப்பவுமே பெண் பாவம் இருக்கிறதுல மிக மிக பொல்லாததுங்க.
அந்த பாவத்தை யாருமே செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பெண்ணுக்கு தீங்கு விளைவிக்கிறது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதோட அந்த சாபமோ அந்த துன்பமோ நம்மளை பல பிறவிகளுக்கு தண்டிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் பெண் பாவம் பொல்லாதது. நிறைய பாவம், துரோகம், ஏமாத்துறது இதெல்லாம் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான பாவத்துல மிக பெரிய பாவம் பெண் பாவம். அந்த பெண் பாவத்தை யாரும் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த கதை. அது பீஷ்மனா இருந்தா கூட அதுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும். அதை தான் இந்த பீஷ்மர் அனுபவிச்சாரு. உங்களுக்கு இந்த கதையில இந்த செகண்டி பண்ணது சரியா, இல்ல பீஷ்மர் பண்ணது சரியா, இல்ல இந்த பெண் எடுத்த முடிவு சரியா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்க போறோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இந்த சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி.